என்னோட ஆள் மனதில் நல்ல பதிவுகள் இருக்கா இல்லை எதிர்மறையான பதிவுகள் இருக்கா, இதை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? மாற்றணும். இதை மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம கான்சியஸ் மைண்ட், அந்த விழிப்புணர்வை வச்சு தான் இந்த ஆள் மனதை நம்ம மாற்ற முடியும். அண்ட் அந்த மாதிரி எல்லா விஷயமும் உங்களுக்கு நல்லா நடக்க ஆரம்பிக்கும். சின்ன வயசில் என்ன பதிவாயிருக்கோ அது இன்னும் உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கும். ஒரு நெகட்டிவ் ஒன்று பணம்னா கஷ்டம், சம்பாதிக்கிறது கஷ்டன்றதை நீங்கள் நம்பியிருந்தீங்கன்னா இப்பயும் உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி சோல்மேட் இல்ல ஸ்பெசிபிக் பர்சனை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியுமா? அதோட ரிசல்ட்டை நீங்களே பாருங்க. இதே மாதிரி நீங்களும் உங்களோட சோல்மேட்டை மேனிஃபெஸ்ட் பண்ண ட்ரை பண்றீங்களா? கண்டிப்பா உங்களாலையுமே முடியும். எப்படி? இதுக்கு தான் நான் ஒரு கோர்ஸ் நான் ரெடி பண்ணிருக்கேன். 5 வீடியோஸ் இருக்கு. 5 வீடியோஸ் ஜஸ்ட் நீங்க பார்த்து லேர்ன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்ளை மட்டும் பண்ணீங்கன்னா உங்களோட சோல்மேட் மைண்டை ஹேக் பண்ண முடியும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஸ்பெசிபிக் பர்சன், உங்களோட சோல்மேட்டை ஈஸியா நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். இந்த கோர்ஸ் ஜஸ்ட் 99 rupees தான். இந்த கோர்சஸ் பார்த்து பாசிட்டிவான ரிவ்யூஸ் கொடுத்த பீப்பிள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அந்த ரிவ்யூ எல்லாமே இப்போ உங்களோட கண்ணு முன்னாடி இருக்கும். இதுக்கப்புறம் ஏன் வெயிட் பண்றீங்க? வெல்கம் பேக் கைஸ். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். ஒவ்வொரு வீடியோவுமே உங்களோட லைஃப் டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுடைய கான்சியஸ்னஸை இந்த சேனல் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ நம்மளுடைய சேனல் இப்போ 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோஸ் கண்டினியூவாக பார்த்துக்கிட்டு இருக்க, அந்த சேனல் கண்டினியூவாக பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தேங்க்யூ. ஓகே, இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராமிங் கோர்ஸை எல்லாருக்குமே கிஃப்டாக நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஓகே, இந்த கோர்ஸை நீங்கள் எல்லாருமே லைஃப் டைம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னென்ன ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணணும் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு. ஏன் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம்? அப்போ தான் நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் நமக்கு ஹேப்பன் ஆகும். ஜஸ்ட் அந்த கோர்ஸ் ஒரு 10 வீடியோ இருக்குது. அந்த 10 வீடியோ நீங்கள் பார்க்குறது மூலமாக என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணணும், எப்படி நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணணும், எப்படி இந்த ஆள் மனது வேலை செய்யுது, இது எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி, டெலகிராம் லிங்க் ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ குரூப் தான். அதில் நம்ம டெய்லி ப்ராக்டிசஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். கிராஜுவேட் மெடிடேஷன், செல்ஃப் அஃபர்மேஷன்ஸ். ஸோ அதில் நம்ம அந்த கோர்ஸ் லிங்க்கை நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அந்த கோர்ஸை லைஃப் டைம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டிய வேலை அதை பார்த்து உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணணும். டெய்லி அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். குரூப்லேயும் உங்களுக்கு கைடன்ஸ் வந்துடும். நீங்கள் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு நீங்கள் ஓட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதை நீங்கள் பண்ணிங்கனாலே கம்ப்ளீட்டாக உங்களோட லைஃப் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அந்த ஃப்ரீ கோர்ஸை அந்த கிஃப்ட்டை எல்லாருமே ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது அதில் சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணுறதை நம்ம ப்ராக்டிஸஸை பார்ப்போம். இப்போ இதில் ஏன் ரீப்ரோக்ராம் பண்ணணும், சப்கான்ஷியஸ் மைண்ட்னா என்ன, அண்ட் எப்படி ரீப்ரோக்ராம் பண்ணணும், எல்லாத்தையுமே ஒரு காமனாக மொத்தமாக நம்ம பார்ப்போம். இந்த ஆள் மனது தான் நம்மளுடைய வாழ்க்கையை உருவாக்கிட்டு இருக்கு. உங்களோட வாழ்க்கையை உங்கள் ஆள் மனது உருவாக்கிட்டு இருக்கு. என்னோட வாழ்க்கையை என்னோட ஆள் மனது உருவாக்கிட்டு இருக்கு. ஆள் மனது அப்படின்றப்போ 95% அது பேச்சை கேட்டு தான் நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வேலை செய்கிறோம். ஒரு நாள் ஃபுல்லாக 95%. அப்போ நம்மளோட மொத்த வாழ்க்கையிலையும் 95% நம்ம யார் பேச்சை கேட்டு வேலை செய்கிறோம்? நம்மளுடைய ஆள் மனது, நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் பேச்சை கேட்டு தான் வேலை செய்கிறோம். மீதி 5% தான் நம்ம கான்ஷியஸாக இருக்கும், விழிப்புணர்வாக ஒரு சில விஷயங்கள் பண்ணுறோம். அதாவது பழைய ப்ரோக்ராம்லேருந்து இல்லாமல், அந்த பழக்கத்திலேருந்து இல்லாமல், அந்த ஹேபிட்லேருந்து இல்லாமல் புதுசாக வேறு ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கிறோம். அப்படின்னா ஒரு நாளைக்கு 5% தான் நம்ம புதுசாக ஒரு விஷயம் யோசிச்சு நம்ம பண்ணுறோம். அப்போது இந்த ஆள் மனது பேச்சை கேட்டு வேலை செய்கிறோம். ஓகே, இது நல்லதா கெட்டதா? இது நல்லது கெட்டது அப்படின்றது, அது பாசிட்டிவ் நெகட்டிவ், நேர்மறையா எதிர்மறையா அப்படின்றது நம்மளுடைய ஆள் மனதில் என்ன பதிவாயிருக்கு அதை பொறுத்து தான் இது நல்லதா கெட்டதா. ஒருவேளை உங்களோட ஆள் மனதில் எல்லாமே நல்லதா பதிவாயிருக்கு அப்படின்னா இது பிரச்சனை கிடையாது. அப்போ உங்களோட வாழ்க்கையில் எதுவுமே நெகட்டிவாக எதுவும் நடக்காது. ஏன்? உங்களோட ஆள் மனதில் எல்லாமே நேர்மறையாக பாசிட்டிவாக ப்ரோக்ராம் ஆயிருக்கு. அதோட பதிவு எல்லாமே நேர்மறையாக இருக்குது. அப்போ நமக்கு நடக்கக்கூடிய விஷயமும் நேர்மறையாக தான் இருக்கும், எதிர்மறையாக நெகட்டிவாக இருக்காது. ஆனால் இப்போ உங்களோட லைஃப்பை சுற்றி பாருங்கள். ஓகே, என்னோட ஆள் மனதில் நல்ல பதிவுகள் இருக்கா இல்லை எதிர்மறையான பதிவுகள் இருக்கா, இதை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? இப்போ உங்களோட வாழ்க்கையை ஒரு நிமிஷம் நீங்கள் பாருங்களேன். எப்படி இருக்குது? உறவுகள் எப்படி இருக்குது? ரிலேஷன்ஷிப் அதெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அண்ட் உங்களுடைய ஃபினான்ஷியல் லைஃப், ஸோ பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? உங்களோட ஜாப், பேஷன், ஸோ இந்த மாதிரி உங்களோட வேலை இதெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்றதை இப்போது பாருங்கள். ஒருவேளை இப்போ அது ஒருவேளை எதிர்மறையாக உங்களுக்கு பிடிக்காத மாதிரி நெகட்டிவாக கொஞ்சம் பேடாக போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த ஆள் மனதில் இருக்கக்கூடிய பதிவு அது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நெகட்டிவாக எதிர்மறையாக பதிவாயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ ஓகே, இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அப்போ இதை சப்கான்ஷியஸ் மேலே என்ன இருக்குன்றதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இப்போ நம்மளுடைய நிகழ்காலம் ப்ரெசண்ட்டை நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு பார்ட்டும் நம்ம லைஃப்பில் எப்படி இருக்குன்றதை பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓ, இதுதான் மேட்ரா, ஓ இதுதான் விஷயமா, ஓகே இப்போ தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அப்போ இந்த ஆள் மனதை நம்ம மாற்ற ஆரம்பிக்கணும். அப்படி மாற்றினா தான் இந்த வெளியே உள்ள உலகம்
மாறும். எல்லாரும் என்ன பண்ணுறோம்னா வெளி உலகத்தையே மாற்ற ட்ரை பண்ணுறோம். நம்மளோட உள் உலகத்துடைய வெறும் பிரதிபலிப்பு தான் இந்த வெளி உலகம். நம்மளுடைய இன்னர் வேர்ல்டோட ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த அவுட்டர் வேர்ல்டு. ஸோ அப்படின்றப்ப நம்ம அவுட்டர் வேர்ல்டை மாற்ற எந்த ஒரு எஃபோர்ட்டும் போட வேணாம், எந்த ஒரு சிரமமும் பட வேணாம், வெளி உலகத்தை மாற்றவே வேணாம். ஜஸ்ட் நம்மளோட இன்னர் வேர்ல்டு, உள் உலகம், நம்மளுடைய எண்ணங்கள், உணர்வுகள், நம்பிக்கை, இமேஜினேஷன்ஸ், கற்பனை இதெல்லாமே ஜஸ்ட் மாற்றினாலே போதும். அதை எப்படி மாற்றுறது, ஸோ அதை எப்படி மாற்றணும், எவ்வளோ நாள் மாற்றணும் அப்படின்றதான் இங்கே ரொம்ப முக்கியம். அண்டு அந்த ஒரு நாளில் எவ்வளோ நேரம் அது எடுத்துக்கும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த ஆள் மனதை நம்ம மாற்றணும். இதை மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம கான்சியஸ் மைண்ட், அந்த விழிப்புணர்வை வச்சு தான் இந்த ஆள் மனதை நம்ம மாற்ற முடியும். நம்ம திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக எதை பண்ணுறோமோ அது பழக்கமாயிரும். அப்போ நம்மளுடைய ஆள் மனதை யூஸ் பண்ணி ஆள் மனதை மாற்றணும் அப்படின்னா இந்த மனதை யூஸ் பண்ணி கான்சியஸ் மைண்டை யூஸ் பண்ணி திரும்ப 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 ஒரு விஷயத்தை பண்ணி பழக்கப்படுத்தணும். அவ்வளோதான், சிம்பிள். அப்போ திரும்ப திரும்ப ஒரு விஷயம் பண்ணி பழக்கப்படுத்தணும்னா இதுக்கு முன்னாடி நம்ம நெகட்டிவாக திரும்ப திரும்ப யோசித்து உணர்ந்து பழக்கப்படுத்திட்டோம் எதில், இந்த ஆள் மனதில். அதனால தான் நெகட்டிவ் வருது. ஆனால் இது நமக்கு தெரியாமல் பண்ணிட்டோம், அன்கான்ஷியஸாக நம்ம பண்ணிட்டோம். மற்றவங்க சொல்கிறத கேட்டு நமக்கே தெரியாமல் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த விஷயம்லாம் உள்ளே போயிட்டு அது இப்போ நமக்கு நடக்க ஆரம்பிச்சிருது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ நமக்கு தெரிஞ்சு இதை நேர்மறையாக உருவாக்க போகிறோம், பாசிட்டிவாக உருவாக்க போகிறோம். எப்படி இதை நேர்மறையாக நான் உருவாக்கணும், எப்படி இதை நான் நேர்மறையாக என்னுடைய ஆள் மனது சப்கான்ஷியஸ் மைண்டை பாசிட்டிவாக ரீப்ரோகிராம் பண்ணுறது ரொம்ப 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 ஈஸி. இப்போ நம்மளோட கான்ஷியஸ் மைண்ட் விழிப்புணர்வை யூஸ் பண்ணி திரும்ப 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 நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான உணர்வுகள், நேர்மறையான நம்பிக்கைகள், நேர்மறையான கற்பனைகள், நேர்மறையான நமக்குள்ளேயே நம்ம பேசிக்கிற விஷயங்கள், இது எல்லாத்தையும் நம்ம பண்ண ஆரம்பிக்கும் போது இதை வெறும் 10 நிமிஷமும் 15 நிமிஷமும் பண்ணிட்டு விடக்கூடாது ஒரு நாளில். இதை ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் வெறும் ஒரு நாள் 2 நாள் 3 நாள் பண்ணிட்டு நம்ம விட்டுறாமல் இதை ஒரு வாரம் 21 நாள் 66 நாள் 132 நாள் அப்படி கண்டினியூ பண்ணும்போது அதுக்கு அடுத்து ஒரு 6 மாதம் இதை பண்ணும்போது நம்மளோட வாழ்க்கை அப்படியே நீங்கள் சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா 6 மாதத்துக்கு முன்னாடி நிறையா விஷயங்கள் உங்களுக்கு நெகட்டிவாக இருந்திருக்கலாம். ஆனால் 6 மாதத்துக்கு அப்புறம் அது எல்லாமே நேர்மறையாக பாசிட்டிவாக உங்களுக்கு மாற ஆரம்பிச்சிருக்கும். உங்களோட ரிலேஷன்ஷிப், உங்களோட ஹெல்த் ஃபஸ்ட்டு க்யூர் ஆகிருக்கும், உங்களோட உடல் ஆரோக்கியம் ஆட்டோமேட்டிக்காக நல்லா ஆகுறத நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் அந்த மாதிரி எல்லா விஷயமும் உங்களுக்கு நல்லா நடக்க ஆரம்பிக்கும். உங்களோட ஜாப் சடனாக உங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, ப்ரொமோஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், நிறையா விஷயம் இந்த மாதிரி கிடைக்க ஆரம்பிக்கும். என்னடா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது நம்மளுடைய ஆள் மனது சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராம் ஆகிருக்கும். இப்போ நம்ம எவ்வளோ தான் எஃபோர்ட் போட்டு இந்த அவுட்டர் வேர்ல்டு நம்ம மாற்றணும்னு நினச்சாலும் இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னா நம்மளால முடியாது. இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் வேறு ஒரு ப்ரோக்ராம் இருந்துச்சுன்னா நம்மளால முடியாது. அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் நமக்கு சப்போர்ட் பண்ணாது. அப்போது அந்த ப்ரோக்ராமை ஒன்ஸ் நம்ம மாற்றிட்டோன்னா நம்ம கம்மியான ஒரு எஃபோர்ட் வெளியே போட்டாலே, கம்மியான ஆக்ஷன்ஸ் எடுத்து வச்சாலே நம்மளோட லைஃப் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அப்போ அதிக ஆக்ஷன்ஸ்லாம் எடுத்து வச்சா நம்மளோட ட்ரீமை கம்ப்ளீட்டாக நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். உங்களோட கனவு வாழ்க்கையை உங்களால் அடைய முடியும் வெறும் இந்த ஆள் மனதை ரீப்ரோக்ராம் பண்ணுறது மூலமாக. ஸோ எல்லாருமே அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி அந்த ப்ராக்டிசஸை திரும்ப 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 பார்த்து கண்டினியூ பண்ணுங்கள். டெய்லி இதை உங்களோட லைஃப்பில் அப்ளை பண்ணுங்கள். டெய்லி இதை பயிற்சி பண்ணிகிட்டே இருங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஆள் மனது என்னாகும், மாற ஆரம்பிக்கும். அப்போ இதுக்கு ஒரு டைம் எடுக்கும். இப்போ ஒரு வேளை உங்களுக்கு இந்த ஆள் மனது 0லேருந்து 7 ஏஜுக்குள்ளே 7 வயசுக்குள்ளே தான் இது உருவாயிருக்கு. அப்போ அந்த 7 வயசுக்குள்ளே டேரெக்டாக நம்ம என்ன பார்க்குறோம் கேட்குறோம் அப்படின்றது விஷயம் உள்ளே போயிருக்கும். அந்த 7 வயசுக்கு மேலே திரும்ப திரும்ப என்ன பார்க்குறோம் கேட்குறோன்றது உள்ளே போயிருக்கும். இப்போ உங்களுக்கு 20 வயசாக இருக்கலாம், 30 வயசாக இருக்கலாம், 40, 50, 60, 100 வயசாக கூட இருக்கலாம். சின்ன வயசில் என்ன பதிவாயிருக்கோ அது இன்னும் உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கும். ஒரு நெகட்டிவ் ஒன்று பணம்னா கஷ்டம், சம்பாதிக்கிறது கஷ்டன்றதை நீங்கள் நம்பியிருந்தீங்கன்னா இப்போயும் உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கும். அப்போது இதை நீங்கள் மாற்றினா மட்டும்தான் உங்களால் அந்த மணியை அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும், உங்களால் அந்த ரிச் லைஃபுக்கு போக முடியும். அப்போ இதை மாற்றாமல் நம்ம அவுட்டர் வேர்ல்டில் இன்னர் வேர்ல்டில் எதையுமே மாற்றாமல் அவுட்டர் வேர்ல்டை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா எதுவுமே நமக்கு ஹேப்பன் ஆகாது. ஸோ அதனால தான் கொஞ்சம் டைம் எடுத்து இன்னர் வேர்ல்டை மாற்ற நம்ம டைம் எடுக்கணும். எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு தியானம் பண்ண டைம் இல்லை, எனக்கு அஃபர்மேஷன் சொல்ல டைம் இல்லை. வேறு வழி கிடையாது. நம்ம தனியாக டைம் எடுத்து இன்னர் வேர்ல்டு ஒர்க் பண்ணால் தான் அவுட்டர் வேர்ல்டு நமக்கு மாறும். ஏன்னா இன்னர் வேர்ல்டோட ரிஃப்ளெக்ஷன் தான் அவுட்டர் வேர்ல்டு, இன்னர் வேர்ல்டோட பியூர் ரிஃப்ளெக்ஷன் தான் அந்த அவுட்டர் வேர்ல்டு. ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய இன்னர் வேர்ல்டை மாற்ற ஆரம்பிங்க. உங்களுடைய உள் உலகத்தை நீங்கள் மாற்ற ஆரம்பிச்சிங்கனாலே கம்ப்ளீட்டாக எல்லாமே உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும். ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், எல்லாமே மாறிடும். சடனாக உங்களுக்கு எல்லாமே மாறிடும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸில் வீடியோனா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்கான்ஷியஸ் மைண்ட், இந்த ஆள் மனதை நம்ம ரீப்ரோக்ராம் பண்ணாதான், மாற்றினாதான் நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் நமக்கு ஹேப்பன் ஆகும். ஓகே, இந்த ஆள் மனதை நான் எப்படி மாற்றுறது? யார் ஒரு ஆள் இந்த அஃபர்மேஷன், கிராட்டிடியூட், மெடிடேஷன், விஷுவல், செல்ஃப் லவ் இந்த மாதிரியான லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸை டெய்லி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த ஆள் மனது, இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராம் ஆயிரும். ஒன்ஸ் அது ரீப்ரோக்ராம் ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் சடனாக ஹேப்பன் ஆகுறத நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். இதை எப்படி நான் பண்ணுறது எனக்கு தெரியல. இதனால தான் நாங்கள் டெலகிராமில்
2025 1 இயர் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ண போகிறோம். அதுவும் வெறும் 99 ருபீஸ்க்கு. இது 99க்கு 1 இயர் ஃபுல்லாவா கம்ப்ளீட்டாக 99 ருபீஸ்க்கு ஜஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கைடன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். கிராட்டிடியூட் மெடிடேஷன், விஷுவல் செல்ஃப் அஃபர்மேஷன் எப்படி பண்ணும், கைடட் வீடியோ அண்ட் ப்ரொசீஜர் வீடியோ ரெண்டையுமே நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி டெய்லி வந்து கைட் பண்ணுவோம். ஜஸ்ட் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கனாலே உங்களோட லைஃப் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும் 2025க்குள்ள. இதில் ஒவ்வொரு லெவல் இருக்குது. ஸோ குரூப் 1 வந்து ஃப்ரீ, அடுத்த லெவல் வந்து 99 ருபீஸ். அதுக்கு அடுத்த லெவல் கோர்சஸ், லெவல் 3 வந்து கோர்ஸ். அந்த கோர்சஸ் எப்படி பார்க்கணும், அந்த கோர்சஸ்லேயே நான் கம்ப்ளீட்டாக எல்லாமே சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட அதில் ஒரு 100 வீடியோஸ் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களோட லைஃப் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். எந்த வீடியோவை எப்போ பார்க்கணும், அதை எப்படி டே டைம் கூட நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும், நம்ம சுச்சுவேஷன்ஸோட எப்படி நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும், அதை வந்து நம்ம ப்ராப்பராக சொல்லுவோம். இன்றைக்கி இந்த வீடியோ பாருங்கள், அதை இதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க, திரும்ப இந்த வீடியோ பாருங்கள், அதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு வாய்ஸ் கைடடோட வந்துடும். உங்களுக்கு நிறைய விஷயம், அது போக நிறைய கைடன்ஸ் உங்களுக்கு வரும். அண்ட் லெவல் 4, இந்த லெவல் 4 அப்படின்னா லெவல் 3 வந்து 999. ஸோ என்னோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் லெவல் 4 பர்சனலாக நீங்கள் என்கிட்ட பேசிக்கலாம். எப்போனாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணி உங்களோட கைடன்ஸை நீங்கள் கேட்டுக்கலாம். அதுலேயும் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். நீங்கள் இப்போ பாருங்கள் ஷேர் பண்ணிடுறேன். உங்களோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பர்சனலாக உங்ககிட்ட கால் பேசி உங்கள் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கைட் பண்ணுவேன். இதுவும் கம்ப்ளீட்டாக 1 இயருக்கு. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் மிஸ் பண்ணாமல் எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணி 2025க்குள்ளே உங்களோட கம்ப்ளீட்டாக உங்கள் மொத்த லைஃப்பையும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.